மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தூக்கானாங்குளம் கீழ்கரையில் வசிப்பவர் மகேஸ்வரி. இவரது கணவர் வினோத், இவரது மாமனார் பாஸ்கர். இவர் கடந்த காலங்களில் அப்பகுதியில் சாராயம் விற்று வந்துள்ளார். அவரது மறைவுக்கு பிறகு அக்குடும்பத்தினர் சாராய வியாபாரம் செய்யாமல் திருந்தி குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் பணியாற்றும் சுபஸ்ரீ, முகிலன் ஆகிய காவல் அதிகாரிகள் கடந்த 18/1/2024 வீடு புகுந்து இவர்களை சாராயம் விற்றுக்கொண்டு எங்களுக்கு மாமூல் தர வேண்டும் என மிரட்டி வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் அடித்து உடைத்து உள்ளனர். மேலும் இவர்களது உறவினர்கள் மீதும் பொய் வழக்கு போட்டு கொடுமை செய்து வருவதாகவும், இனியும் எங்களால் உயிரோடு வாழ முடியாது என கூறி திருந்தி வாழும் எங்கள் குடும்பத்தினரை மீண்டும் சாராயம் விற்க கோரி பொய் வழக்கு போடும் மயிலாடுதுறை காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர். போலீஸ் அந்த குடும்பத்திட்ட இது போல நீங்கள் மாமல் கொடுத்துட்டு சாராயம் விற்றுங்கன்னு சொல்லி ஒரு டிமாண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இதுமாரி நாங்கள் அதில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் அப்பா விற்றாரு, ஆனால் அதன் பிறகு எங்களால் எந்த விதமான விற்பனையும் எங்களால் செய்ய முடியாது, அதுக்கான அனுபவங்கள் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி அவர்கள் மறுத்துடுறாங்க. எந்த காவல்துறை? மயிலாடுதுறை காவல்துறை. அதில் அறிவழகன், முகிலன், சுபஸ்ரீ இந்த 3 பேரும் அந்த வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் உள்ள பொருள்களெல்லாம் அடித்து உடைச்சி பிரச்சனை பண்ணி அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்து அவங்க வீடு மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே போலீஸோடைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்கால் பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க.